Hey guys, it's me again, Bright. ஸோ, இது நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னல் இல்லையா? நம்ம என்னென்ன கற்றுக்குறோமோ அது எல்லாத்தையும் இங்கே எப்படி சொல்கிறது, ஒரு டைரி மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் யூடியூப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே டயத்தில் இதை சில பேருக்கு யூஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் பப்ளிக்காகவும் வச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் ப்ரைவேட்டாக போட்டு வச்சுப்பேன். பட் யாருக்காவது யூஸ் ஆகலாம்ல ஒரு வேளை. ஏன்னா நான் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒருவேளை இதை யாருக்காவது கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயன்படுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கான இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்ன இன்னைக்கான இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மென்டார்ஷிப். அதுவும் ஃப்ரீயாகவே மென்டார்ஷிப். அதாவது நான் லேர்ன் பண்ண விஷயங்களையும் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸ்க்கு மேலே நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் இனிமேல் கற்றுக்கிட்டு இருக்க சில விஷயங்களையும் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு தோணலை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, மேபி இந்த மாதிரி அந்த டயத்தில் யாருக்காகவும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மென்டார்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படி சொல்லி தோணிட்டு இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் கிவ் மீ த தம்ஸ் அப் பட்டன். ஓகே, இப்போது வாட் எவர் நீங்கள் கிளாசிக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, இல்லை எஸ்எம்சி எடுத்தாலும் சரி, ஒரு ஐசிடி கான்செப்ட் எடுத்தாலும் சரி, இதில் எந்த கான்செப்ட் எடுத்தாலும் அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறது த ஸ்விங் பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஸ்விங்ஸ் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் லெவல்ஸை கண்டுபிடிக்க முடியும். வென் ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ், எஸ்எம்சி எந்த வாட் எவர் பிரேக் அவுட் கண்டுபிடிக்க முடியும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா எம்எஸ்எஸ் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா ட்ரெண்ட் ரிவர்சல், வாட் தே ஆர் கால், அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்விங் பாயிண்ட்டும் ஹைஸ் அண்ட் லோஸ் நம்மளால் மார்க் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்விங் பாயிண்ட் அவுட் ஸ்விங் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி கீழே லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, பொதுவாக நம்ம கற்றுக்கிறப்போ நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, எப்படி ட்ரா பண்ணுவாங்க, எது ஸ்விங் ஹை, எது ஸ்விங் லோ, எது ஸ்விங் ஹை, எது ஸ்விங் லோ, எது ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. இது லைன் சார்ட்டுக்கு ஓகே. ஆனால் கேண்டல்ஸ்டிக்கில் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பொதுவாக ப்ரைஸ் ஆக்ஷன், கிளாசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி பில்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, லைன் சார்ட் மேலே தான் அதோட மொத்த அந்த அனாலிசிஸில் ஒரு 50% அமைஞ்சிருக்கும். ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறதுலேருந்து, அதே மாதிரி சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுலேருந்து, வாட் எவர், அது எல்லாமே அதில் தான் இருக்கும். அதே மாதிரி இதையும் நம்ம அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கான்செப்ட் முக்கியம் கிடையாது, நமக்கு அக்யூரேசி தான் முக்கியம். அதனால எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் சொல்கிற மெத்தட் பாப்புலரான ஒரு மெத்தட். இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த கற்றுக்க வர்ற அந்த ஸ்டேஜில் எனக்கு அந்த ஸ்விங்குங்கிற அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண தெரியாது. அப்படி இருக்க அந்த சமயத்தில் நான் ஸ்விங் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்காக பயன்படுத்தின ஒரு தேடி கண்டுபிடிச்சி என்னோட மென்டார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், ஐசிடி சாட் ட்ரேடர், அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், ஒரு ஸ்விங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. பொதுவாகவே ஒரு ஸ்விங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்போதுமே தேவையான விஷயம் 3 கேண்டில்ஸ். 3 கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த 3 கேண்டிலை வச்சு நம்மளால ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எப்படி? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேண்டிலோட ஸ்விங் ஹையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு சென்டர் கேண்டிலுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 கேண்டில்ஸ் இருக்கணும். அதாவது அந்த சென்டரில் இருக்க கேண்டிலுக்கும் ரைட் சைடு ஒரு ஹை ஆஃப் த கேண்டில், லெஃப்ட் சைடு ஒரு ஹை ஆஃப் த கேண்டில். இன்னும் சொல்லணும்னா சார்ட்லேயே
தெளிவா ஷோ பண்றேன். ஓகே. இது வந்து ஒரு இதான் இருக்கிறதுலே எங்க இருக்கிறதுல பெரிய கேண்டில். இது ஒரு கேண்டில். இதுக்கு இங்கிட்டு ஒரு கேண்டில், இங்கிட்டு ஒரு கேண்டில். அதாவது இந்த கேண்டில் இதுக்கு மேல போகல, இந்த கேண்டிலுக்கு மேல போகல, இந்த கேண்டிலும் இதுக்கு மேல போகல. இந்த கேண்டிலுக்கு கீழேயே ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்கும். இதை இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். எல்லா ஸ்விங்ஸையும் நம்ம கேண்டில் படி பார்த்தோம்னா அது எல்லாமே ஹெட் அண்ட் ஷோல்டர். இன்னும் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ரொம்ப தெளிவா சொல்லணும்னா மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், இவ்வளோதான் ஒரு ஸ்விங். இந்த ஸ்விங்ஸை வச்சு இதை வச்சு தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்விங்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்விங் ஐயா. இப்போ இந்த ஸ்விங் மேக் ஆயிருக்குன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு லோ வந்து மேக் ஆயிருக்கணும்ல. அந்த லோ எங்கே இருக்கு? இதோ இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். புரியுதா? ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கு? இப்படி போயிட்டு அகைன் இப்படி வந்து அகைன் இப்படி போயிருக்கு. சி, இதான் இவ்வளோதான் ஒரு ஸ்விங் மார்க் பண்ணுறது. இவ்வளோதான் ஒரு ஸ்விங்கை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இதே தான். இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு லோ மார்க் ஆகிருக்குல்ல, லோக்கு முன்னாடி ஒரு ஹை மார்க் ஆகிருக்கும். ஒரு ஸ்விங்குங்கிறது ரொம்ப தூரம் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ சின்ன சின்னதாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை ஆஃப் த கேண்டில், ஒரு ஹெட்டு, ரைட் சைடு ஷோல்டர், லெஃப்ட் சைடு ஷோல்டர், அவ்வளோதான் ஒரு ஸ்விங். அப்படியே கீழே வந்தோம்னா இந்த ஹை ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படியே கீழே வாங்க, எங்கே இருக்குது? இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இது மாதிரியான கன்சால்டேஷனில் நிறைய இடத்துல மாட்டிப்போம். ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்விங் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல். இருந்தாலும் சொல்கிறேன், இதை ப்ராப்பரான ஸ்விங் எது நம்ம மார்க் பண்ணுவோம்னா, இந்த லோக்கு பின்னாடி இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, அதுக்கு கீழே ஒரு லோ இருக்கும். எப்படி இருக்கா? இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே போயிருக்குன்னு தானே பார்ப்போம். அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் இங்கே போயிருக்கு, இப்படி வந்துட்டு இப்படி போயிருக்கு அப்படின்னு. ஆனால் ப்ரைஸ் அப்படி போயிருக்கானா? அப்படி கிடையாது. இந்த ஸ்விங்குக்குள்ளேயே ஒரு சின்ன ஸ்விங்ஸ் மேக் பண்ணியிருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சென்டர் கேண்டிலுக்கும் இங்கிட்டு இங்கிட்டு 2 கேண்டில் இருக்கு. இப்போது ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து இங்கே போயிட்டு அகைன் கீழே வந்துட்டு இப்படி போயிருக்கு. புரியுதுங்களா? அதாவது இந்த ஸ்விங் பாயிண்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறது இது மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதில் இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷனை வச்சு, இந்த 3 பொசிஷனை வச்சு, அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி அதை மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு நம்மளால ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ இந்த காரணத்தினால தான் சில நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆனதுன்ட்டு எடுத்துருவாங்க. ஆனால் எஸ்என்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்காமலே போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு லோயர் டைம் இது மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் அந்த இடத்துல கொடுத்துருவோம். இப்படி வந்து இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்கும். அது வந்து ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சார்ட் டைம் நிறையா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும்ல எல்லாருக்கும். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு லோ பாயிண்ட் ஏதாவது மார்க் பண்ணுறேன். இதுலேயே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 15 மினிட்ஸில் மார்க் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து எப்படியே மார்க் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஆக்சுவலாக எப்படி மார்க் பண்ணலாம் ஒரு ஸ்விங்ஸை? ஓகே, ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதாவது இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குது, இந்த கேண்டில் கீழே இந்த 2 கேண்டில் இருக்குது, அதனால் இங்கே ஒரு ஸ்விங். தெளிவாக சொல்லணும்னா ட்ரா பண்ணி காட்டுறேன். இது பெரிய சென்டர் கேண்டில், இந்த கேண்டிலுக்கு இங்கிட்டு ஒரு கேண்டில், இங்கிட்டு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பெரிய கேண்டில். இந்த ஹையிலேருந்து கீழே வந்துட்டு தானே போயிருக்கணும். அதனால இங்கே இப்படியே மேலாக்க பார்த்துட்டே போனோம்னா வேற எங்கே ஸ்விங் மேக் ஆயிருக்கு? இங்கே மேக் ஆயிருக்கு. ஹைஸ் அண்ட் லோஸ் மேக் 2
2 சைடு கேண்டில் மேக்கர்னாலே அந்த இடத்துல ஒரு லோ இருக்கணும் இல்லையா? அத பிரேக் அவுட் பண்ணி மேல போனதுமே, நமக்கு இங்க ஒரு ஸ்விங் லோ. அகைன் மேல போகுது. இந்த பிளாக் கலர் கேண்டில், இந்த ஹை, இந்த ஹை. அகைன் கீழ வருது. இந்த ஹை, இங்க லோ. அப்படியே கன்சாலிடேஷன். அதாவது இந்த ஹைய மேக் பண்ற வரைக்கும் இத சைட்வேஸ் எடுத்துறணும். இதுல போய் குட்டி குட்டி ஸ்விங் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அது லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே டைம் ஃப்ரேம்ல பண்ணா அது பேர் கன்சாலிடேஷன் தான். இதுக்குள்ளே என்ட்ரிஸ் போகலாம். இப்போ அகைன் இத மேக் பண்ணதுக்கப்புறம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உடனே வராது. ஆனா வந்துரும். கொஞ்ச நாள் ஆகும். இப்போ இங்க வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதே மாரி ஒரு ஸ்விங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் லோவையோ, ஒரு ஹையவோ கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த இடத்துல விக் ஒரு ஸ்விங் லோவை நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, அதே டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் இதுக்கு மேல போய் க்ளோஸ் பண்ணணும். விக்கு மட்டும் போணுச்சு அப்படின்னா, அதை ஸ்வீப்பா எடுத்துக்குவோம் ஆக்சுவலா. நான் இப்படி தான் எடுத்துப்பேன். சில பேரு விக்கு போனாலே எடுத்துக்கிறாங்க. ஆனா, நமக்கு ஒரு மாரி ஹை அக்யூரசி தான் தேவைப்படுது. இப்போ இதுக்கு மேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதான் இருக்கிறதுல ஸ்விங் லோ. மற்றபடி இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே கன்சாலிடேஷன். அகைன் இங்கேருந்து போகிறோம். இங்க இருக்க ஒரு ஸ்விங் ஹை. இது பெரிய கேண்டில். இந்த பெரிய கேண்டிலுக்கு 2 கீழே குட்டி கேண்டில் இருக்கு. பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு. அகைன் இப்படி போயிருக்கு. கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. மேலே போய் ஸ்வைப் பண்ணிட்டு அகைன் இப்படியே கீழே வந்துட்டு இங்க வந்து இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்கு. ஆனா இது எல்லாமே என்னன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேஷனுக்குள்ள வந்துடும். இந்த லோல இருந்து இந்த ஹைக்குள்ள நமக்கு தேவை இந்த மேஜரான ஸ்விங் சைஸ், ஸ்விங் லோஸ் மார்க் பண்றது தான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹைல வந்து இந்த ஹை போறப்போ இந்த ஹைஸ் வந்து இங்க ஸ்விப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஸ்விங் பாயிண்ட் மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லிக்விடிட்டி மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்ட்ரக்சர் பிரேக்குக்கு வந்து நீங்க இப்போ யூஸ் பண்ணா நல்லா இருக்காது. நம்ம பொதுவாக வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றதை விட இதெல்லாம் லிக்விடிட்டியாக தான் யூஸ் பண்ணலாம். அதனால ஜஸ்ட் தெரிஞ்சுங்க இப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல மார்க் பண்ண போறீங்கன்னா இங்க போய் மார்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த லிக்விடிட்டி ஆல்ரெடி ஸ்வீப் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலாக இப்போ ஸ்வீப் ஆகாம இருக்கக்கூடிய லிக்விடிட்டி தான் இல்லையா? ஓகே. இது ஏன் நான் இந்த க்ளோஸ் இங்க பார்க்க சொன்னேன் அப்படின்னா, நமக்கு க்ளோஸ் தான் நம்மளோட பயாஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பயாஸை கண்டுபிடிக்கிறது நம்ம க்ளோஸ் முக்கியம். லிக்விடிட்டி பயன்படுத்துறதுக்கு நமக்கு விக்ஸ் போதுமானது. போயிட்டு வந்தாலே போதுமானது. வகை நீங்க போகுது. இங்க வந்ததும் இந்த 2 கேண்டில் மார்க் ஆனதுமே இதை நம்ம லிக்விடிட்டியா மார்க் பண்ணிடுவோம். ஸ்வீப் பண்ணி விடுச்சு இல்லையா? அகைன் கீழே வருது. கீழே வந்துட்டு இப்படி மேலே போகுது. இப்போ இந்த கேண்டில் கீழே இதை ஒரு லிக்விடிட்டியா மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்விங்கை நான் ஏன் மார்க் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இதை வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்களோட லிக்விடிட்டியே இதை வச்சு தான் கண்டுபிடிக்கப்படும். கண்டினியூவா ஒரு ஸ்விங் எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. இதுல நிறைய குழப்பம் வரும். ஆக்சுவலா அதுக்குள்ள குட்டி குட்டி ஸ்விங்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ தெளிவா சொல்லணும்னா இப்படி எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோ அப்படியே மேலே போயிருக்கு. போயிட்டு இங்கேருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண போறோம். புரியுதுங்களா? அகைன் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த ஹையை தூக்குனாதான் நம்ம ஸ்விங்கை ஹையை மார்க் பண்ண போறோம். இன்னும் சொல்லணும்னா இந்த லோவை தூக்கிட்டு இந்த லோவை இது பண்ணணுமே நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம் மேக்ஸிமம். ஏன்னா 2 ஸ்விங் மார்க் ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னும் நம்ம கன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதுக்காக இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்விங் லோவை மார்க் பண்ண போறோம். அதாவது எங்கிட்டாவது ஒரு சைடு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபார்மே பண்ண போறோம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன சொல்றது, இப்படி போயிட்டு இப்படி வருது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நான் அடுத்தது சொல்றேன். எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது இன்னும் குழப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னுமே